நற்பவி வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் எல்லாம் பற்றி இன்புற்று வாழ வேண்டும். நடப்பை வனத்து நல்லதாக இருக்கட்டும். சகலமும் வசி வசி, சர்வமும் வசி வசி. நம்முடைய சேனலில் நம்ம பிறந்த நாம யோகத்தை பற்றி பார்த்து வந்துக்கிறோம். யோகம் என்றால் பஞ்சாங்கத்தில் 4ஆக வருவது. வான்மண்டலத்தில் சூரியன் சந்திரனுடைய சுற்றளவு ஒரு 360 டிகிரினா அதில் ஒரு 27 வகுத்தால் 13 டிகிரி 20 நொடிகள் கொண்டது ஒரு யோகம். அப்படி 27 யோகங்கள் கொண்டது. நம்ம அதில் ஏதோ ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம். அந்த யோகத்துக்குரிய தன்மைகள், அதோடைய அம்சங்கள் என்னவோ அது வகையிலாக தான் நம்ம இருப்போம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சோபன யோகம். சோபனம் அப்படின்னாலே நலம், மகிழ்ச்சி என்கிற பொருள். நலமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படி ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். இது ஒரு சுப யோகம். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எப்போவுமே இனிமையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு வீடு மனை அமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு ஏழ்மையில் பிறந்திருந்தாலும் இவருடைய வாழ்நாளில் நல்ல ஒரு வீடு கட்டி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழகிற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். சரி, இந்த யோகத்தை நாங்கள் எப்படிங்க பார்க்குறது? நம்முடைய ஜாதகத்திலேயே முதல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பேர், அம்மா அப்பா பேர், எந்த ஊரில் பிறந்திருக்கிறோம், ராசி, நட்சத்திரம், லக்னம், திதி, யோகம், கரணம், இதுமாரி ஒரு நாள் லைனை வரும். யோனி, விலங்கு, யோகி யார், அவயோகி யாருங்கிறது எல்லாமே நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது. இது யாரும் கண்டுபிடிச்சுன்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய ஜாதக நோட்டை எடுத்து முதல் பக்கத்தை பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறோம். சோபன யோகத்தில் பிறந்திருந்தால் நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா பிரகஸ்பதி. பிரகஸ்பதிங்கிறது குரு, நவகிரகங்களில் வீற்றிருப்பவர். குரு அப்படின்னாலே சித்தர்கள் வந்துடுவாங்க, மகான்கள் வந்துடுவாங்க, நம்முடைய ஆசிரியர்கள் வந்துடுவாங்க. நம்ம யாராவது ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்வியல் சித்தாந்தங்களை பின்பற்றி நம்ம வாழ்க்கையை நடத்தினாலே சிறப்பான பலன்கள் உண்டுங்க. பேரை பார்த்திங்கன்னா சோபாலாம் வச்சுருப்பாங்க. அப்படின்னாலே மகிழ்ச்சி அப்படின்னு பொருள். இனிமை, சோபாங்கிற பேருக்கு இனிமை என்று ஒரு பொருள் உண்டு. அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இவர்கள் வாழ்நாளே இனிமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறைய உறவினரோட வாழ வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த நாம யோகத்தை கொண்டவர்கள் யார்? சோபன யோகத்தில் பிறந்தவர்கள். உற்றார் உறவினர்கள் சூழ வாழ வேண்டும், கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும். ஒரு கூட்டு குடும்பம் எப்பயுமே நம்மளோட இருக்கணுங்கிற மாதிரியான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். குருனாலே போதிக்கிறது, நல்ல ஆசிகள் வழங்குவது, நல்ல அறிவுரைகளை வழங்குவது தான் குருவோட காரத்தில் இருக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அனுபவிக்கணும். சுக்கராச்சாரங்கிறது அசுர குரு. குருனாலே தேவர், தேவலோகத்தில் குரு பிரகஸ்பதி. அப்போ நீங்கள் குருவோட ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, சிவபெருமான் குருவாக இருந்து போதித்தது, முருகன் குருவாக இருந்தது, இதேமாரி குருவை பிரதானமாக கொண்ட ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டுங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையாக இருக்கட்டும், ஒரு ஆறுதலான வார்த்தைகளாக இருக்கட்டும். துன்பத்திலேயே துயரத்தில் இருக்கிறவங்க, யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு போய் நீங்கள் ஆறுதலான வார்த்தைகள், உங்களோட குணாதிசயங்கள் அப்படி தான் இருக்கும். சோமனவுடைய யோகத்தில் பிறந்திருந்தீர்கள் என்றாலே நீங்கள் எப்பயுமே மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் தர வார்த்தைகள் தான் சொல்லுவீங்க. சரி விடுப்பா, பார்த்துக்கலாம், அது மனிதனை பிறந்தால் எல்லாருக்கும் நடக்கிறது தானே, ஏதோ நடந்துருச்சு, இனி வர்றது எல்லாமே உனக்கு நல்லதாக இருக்கும், இதை பற்றி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சமாதானப்படுத்துகிறவங்களாக இருக்கட்டும், ஒரு ஆறுதல் சொல்லி அவங்களை சேர்த்துவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இங்கே ஆறுதல் சொல்கிறதாங்க ஆள் வேணும். ஆறுதல், அன்பு, இதுக்கு அடிமையாவது யாருமே கிடையாது. அது அனைத்து உயிரினங்களுமே ஒரு ஆறுதலாக இருக்கட்டும், ஒரு அன்பு செலுத்தினீங்கனாலே அனைத்து அடிமை தான். ஒரு மனுஷன் அப்படி உடஞ்சி உட்காந்துருக்கப்போ அவன் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை பேசி கொடுக்காட்டி வேண்டாம், பொருள் கொடுக்க வேண்டாம், சொத்து சொந்தம் எழுதி கொடுக்க வேண்டாம், எதுவுமே வேண்டியது இல்லைங்க. அன்பாக போய் அவன் பக்கத்தில் உட்காந்து ஆறுதலாக 4 வார்த்தை பேசி என்ன நடந்துருச்சு, சரி விடு, ஏதோ ஒரு காலகட்டங்கள் இப்படி ஆகி போயிடுச்சு, இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும், கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவரெல்லாம் பார்த்துக்குவார், நான் என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் பண்ணுறேன், உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இந்த வாசன் நாய்க்கரில் வர நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாரி தான், நான் இருக்கிறேன், நாங்கள் இருக்கிறோம், நாம் இருக்கிறோம், பார்த்துக்கொள்வோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ போர் உண்டு.
நீங்கள் சொல்லி பாருங்கள். யாராவது ஒரு சூழ்நிலை போய் அப்படியே இடிஞ்சு உட்காந்துட்டு போய் நான் இருக்கமா பார்த்துக்கிறேன், கவலை விடு அப்படிங்கிற வார்த்தை சொல்லி பாருங்கள். நீங்கள் வந்து அவங்களுக்கு பல கோடி ரூபா நீங்கள் கொட்டு கொடுத்துருந்தீங்களா அந்த சந்தோஷம் வந்துருக்குது இல்லையா, அந்த வார்த்தையை அவங்க சந்தோஷப்படுத்தும். நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரப்போ இடிஞ்சு உட்காந்துருக்கப்போ ஒரு மனுஷன் வந்து நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற இது வந்து அவ்வளோ வருது. அப்போ இந்த யோகத்தை சோமனம், இந்த யோகத்தை நாம யோகமாக கொண்டவன் நீங்கள் எல்லாருமே அடுத்தவருக்கு இனிமையான சொற்களால் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் அன்புடன் இருப்பவராக இருப்பீங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பை வந்து ஒரு லிஃப்ட் பண்ண நல்லா தூக்கிவிடும், உங்களுக்கு யோகமாக அமையும். ஆனால் சோபன யோகத்தில் பிறந்தவர்களை யாராவது அதை பயன்படுத்தி கொண்டு அவர்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அன்றிலிருந்து உங்களுக்கு இறங்கும் முகம் தான். இங்கே ஏற்றம் உண்டு இறக்கம் உண்டுங்க. நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் அவனை ஈஸியாக ஏமாற்றிட்டோம், ஏதோ பண்ணிட்டோம், அவனும் நம்பி போயிட்டான் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியும் நம்மளை ஏமாற்றிட்டான், ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கிறது தெரியும். இருந்தாலுமே சரி இது அவன் தெரியாமல் செஞ்சு போயிட்டான், அவனை ஏன் நம்ம போட்டு இது பண்ணணும் அப்படின்னு அவங்க பெருந்தன்மையோட போகிறது தான். ஆனால் இந்த பிரபஞ்சம் நம்மை விடாது. கொடுத்ததை பல மடங்கு திருப்பி கொடுக்குறது தானே அதோட விதி. நீதியே அப்படி தானே, அதோட நீதியிலேருந்து அது மாறாது, நீதியே மாற்றிக்கொள்ளாது. எதை கொடுக்கின்றாய் அதை பெறுவாய். அப்போ நீங்கள் ஒரு ஏமாற்றிட்டீங்க, அவர்களை மன நோக்கடித்து விட்டீர்கள் என்றால் அதை நீங்கள் பல மடங்காக அனுபவிக்க வேண்டியது செய்து கொண்டு விட்டுரும். அதை அனுபவித்து ஆகுங்கிற சூழ்நிலை கொண்டு விட்டுரும். எக்காரணம் கொண்டும் நீங்கள் அப்படி நடந்து கொள்ள வேண்டாம், சரிங்களா? அப்போ சோபனத்தை நாமயோகமாக கொண்ட நீங்கள் வந்து சித்தர்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, யாராவது ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு, இப்படி வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தில் பிறந்த முடியும் கிடையாது, சம்பத்தாரியாக இருக்கலாம், சாதகத்தாரியாக இருக்கலாம், சேமத்தாரியாக இருக்கலாம், இல்லை ஒரு மித்திரதாரியாக இருக்கலாம், பரம மித்திரதாரியாக இருக்கலாம். இது அத்தனையுமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னா நம்மளுடைய சேனல்லேயே அந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அதை தெரிந்து கொண்டு உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சாதகத்தாரியாக இருக்கிற நட்சத்திரத்துக்குரிய மகான்கள், சித்தர்கள், குருமார்களை நீங்கள் இறுகி பிடித்து கொண்டீர்கள் என்றாலே உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் சிறப்பாக இருக்கும். இதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நீங்களும் பிறருக்கு அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள், உங்களுடைய வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும். சோபனத்தை நாமயோகமாக கலந்த இவர்கள் நீங்கள் குருமார்களை பிடித்து கொள்ளுங்கள். இயன்றவரை இயலாதவர்களுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருங்கள், உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். மீண்டும் இதை போன்ற ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், நற்பவி.